சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து ஆண்டவரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம். அவர் நமக்காக வந்த தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் நமக்காக வந்த தேவன், நமக்காக வாழ்ந்த தேவன், நமக்காக மரித்த தேவன், நமக்காக இரத்தம் சிந்தின தேவன், நமக்காக உயிர்த்த தேவன், நமக்காய் மீண்டும் வருகிற தேவன். ஆமென். அவர் நம் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்த 6 மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்தீரே. இதோ இந்த 7வது மாதத்திலே அப்பா எங்களை சுகபல ஜீவனோடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. வாய்களை திறந்த நன்றிகளை சொல்லுவோமா? 6 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், சுகபல ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறது போல நாமும் கூட எப்போதும் அவருடைய துதியை சொல்லிக்கொண்டே இருப்போம். எல்லா வேலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய துதியை சொல்லிக்கொண்டே இருப்போமா? அவர் நம் மத்தியில் இருக்கிற தேவன், நம் மத்தியில் அசைவாடு கொண்டு இருக்கிற தேவன். அப்பா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ராஜா. நாங்கள் அதை உணர்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு இடைப்படுங்க ராஜா. நீர் எங்களை தொடுங்க தகப்பனே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, நீர் எங்களை தொடுங்க, நீர் எங்களை தொடுங்க ராஜா. விளைவினங்களை மாற்றுங்க தகப்பனே, சுகவினங்களை மாற்றுங்க தகப்பனே, சூழ்நிலைகளை மாற்றுங்க ராஜா. அப்பா, உம்முடைய ரத்தம் தோய்ந்த கரம் எங்கள் சிரசின் மீது படுவதாக ராஜா. உச்சங் தலை முதல் உள்ளங் கால் வரை உம்முடைய ரத்தமானது ஊடுருவி பாயட்டும் தகப்பனே. எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் எங்களை தொடுங்க ராஜா. எங்களை தொட்டு சுகமாக்குகிற தேவன் நீர் ஒருவர் தான் தகப்பனே. தொடுங்க 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 ராஜா. எங்களை தொடுங்க தகப்பனே. எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ராஜா. எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் தகப்பனே. எங்களை தொட்டு கொண்டு இருக்கிறீர் ராஜா. எங்களை சுகப்படுத்துகிறீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ராஜா. பாடலாமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்புகிற தெய்வம் அவர். நம்ம மத்தியில தாங்க அவர் வசிக்க விரும்புகிறார். பாடலாமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இன்னொரு முறை சொல்லலாம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
செய்யும். ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பங்கள் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்பா, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. வாய்களை திறந்த நன்றிகளை சொல்லலாமா? இம்மட்டும் காத்த தேவன், இம்மட்டும் நம்மளை நடத்துகிற தேவன். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை தகப்பனே. வாய்களை திறந்து சொல்லுங்க, உம்முடைய கிருபைதான் ராஜா, உம்முடைய கிருபைதான்னு சொல்லுங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அப்பா, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அப்பா, நீர் எங்களுக்காக என்ன வைத்திருக்கிறீரோ அதை எங்களுடைய கைகளில் கொடுங்கன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் பொய் சொல்ல அப்பா மனிதன் அல்ல ராஜா, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல தகப்பனே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ ராஜா. அப்பா, நீர் சொல்வதெல்லாம் அப்படியே ஆகும் ராஜா. நீர் சொல்ல ஆகும் அப்பா. நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். 6 மாதம் கடந்துருச்சே, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே இந்த வருடத்தில் அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய போகிறார். அவர் வார்த்தை ஒரு நாளும் தவறாது, பொய்யாது. அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தமானது வேதத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எங்களுடைய வாழ்க்கையில் கூட ராஜா அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லுங்கள். பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய அனுபவம் பெருசாக இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஒரு முறை சொல்லலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எந்த இடத்துல தலை குனிந்தோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுடைய தலையை உயர்த்த போகிறார். எந்த இடத்துல நம்ம துரத்தப்பட்டோமோ அதே தேசத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை கொண்டு சேர்க்க போகிறார். எந்த இடத்துல நம்ம விரட்டப்பட்டோமோ அதே இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிறார். நம்மளுடைய தலையை நிமிரச் செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான். யாக்கோபுக்கு எப்படி ஒரு இளைப்பாற ஒரு கல்லை, ஒரு ஸ்தலத்தை காட்டினாரோ அதே போல நாம் இளைப்பாற, நாம் தங்க ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் சொல்லி செய்கிற தேவன். அவர் என்ன சொல்வாரோ அதை தாங்க செய்வாரு, எதை செய்வாரோ அதை தான் சொல்லுவாரு. ஆமென். பாடலாமா? கைகளை தட்டி சந்தோஷமா பாடலாம். இது ஒரு உற்சாகமான பாடல். சந்தோஷமா பாடலாமா? தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு
மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தே ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா மூளைக்கல் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இன்னும் ஒரு முறை. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். கைகளை தட்டி ஆண்டவரை உற்சாகப்படுத்தலாம். அப்பா, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாத தேவன் ராஜா. சொல்லுங்க, அப்பா, நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவன், சொல்லி நிறைவேற்றுகிற தேவன். சொன்னதை தான் நிறைவேற்றுவார். நிறைவேற்றினதான் ஆண்டவர் முன்குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அமேன். இந்த மாதம் முழுவதும் உங்களை என்னை அற்புதமாய் நடத்த போகிறார், அதிசயமாய் நடத்த போகிறார். நம்மளுடைய பலவீனங்களை நீக்க போகிறார், சுகவீனங்களை நீக்க போகிறார், தேவைகளை சந்திக்க போகிறார். அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அப்பா, எங்களை சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. இந்த வரிகள் எல்லாத்திலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எந்த இடத்துல தள்ளப்பட்டோமோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டோமோ, அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிறார், தலை நிமிர செய்ய போகிறார். ஆமென். அப்பா, நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் நிறைய சத்தியங்களை கேட்க போகிறோம், கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஏற்கனவே நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள நமக்கு அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறோம், அந்த ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் இருக்கிறோம். அதை நம்ம அதிகமாக உணர்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் தமிழர்களாக இருக்கிறோம், இந்தியர்களாக இருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பிரதிநிதியாக, தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனாக, மகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம நினைக்கிறதில்லை. ஏனென்றால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கண்களால் பார்க்க முடியவில்லை. மற்றபடி இந்த உலக பிரகாரமான ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் அரசாளுகிறவர்களையும் நான் கண்களால் பார்க்க முடிகிறது. நமக்கு அங்கே ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு சட்டசபை இருக்கிறது, நிறைய காரியங்கள் அதிலிருந்து வரும்போது நம்ம அதை தெரிந்து கொள்கிறோம், கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கண்களால் பார்க்க முடியாததினாலே, ஒருவேளை நம்ம கண்களால் பார்க்க முடியாத ராஜ்யத்திலே ஒரு பிரதிநிதியாகவோ அல்லது ஒரு அங்கத்தினராகவோ இருப்பது நமக்கு அவ்வளவு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்பதை நம்ம 145வது சங்கீதத்தில் 13வது வசனத்தில் பார்க்குறோம். அது நித்திய ராஜ்யம். இப்போ இந்த ராஜ்யத்தை விட அது முக்கியமான ராஜ்யம், மேலான ராஜ்யம், உயர்வான ராஜ்யம். ஏன்னா இந்த ராஜ்யங்கள் அழிந்து போகும். இப்போ அரசாளுகிறவர்கள் அடுத்த முறை அரசாளுவார்கள் என்று சொல்ல முடியாது. அப்போது அந்த ராஜாவை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் அதிகமாக நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகிறோம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ராஜாதி ராஜாவை குறித்தும் மேன்மை பாராட்ட நாம் அதிகமாய் அழைக்கப்படுகிறோம். அதற்குரிய சத்தியங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலக பிரகாரமான ராஜ்யங்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம தேசத்தில், நம்ம ராஜ்யத்தில், நம்ம தேசத்தில் வரிகள் உண்டா? டாக்ஸ் இருக்கா? டாக்ஸ் கட்டுறீங்களா? வினோதமான டாக்ஸஸ் இருக்குது. எப்படின்னு கேளுங்க. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திற்கு, வருகிற வருமானத்திற்கு ஒன்று ஆஃபீஸ்லேயே பிடிச்சிக்கிறாங்க, இல்லைனா வந்த பிறகு கணக்கு பண்ணி நீங்கள் டாக்ஸ் கட்டுறீங்க. வந்த வருமானத்திற்கு டாக்ஸ் கட்டியாச்சு. ஆனால் நீங்கள் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்க போகும்போது திரும்பவும் அந்த பொருளுக்கு என்ன நீங்கள் கட்டணும்? டாக்ஸ் கட்டணும். ஜிஎஸ்டி குறித்து ரொம்ப நிறைய பேசி கொண்டிருக்கிறாங்க, அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறாங்க. நியாயமாக கேட்கப்படுகிற கேள்வி என்னென்னா, வருமானம் தான் வந்தாச்சு இல்லையா, வந்த வருமானத்துக்கு நாங்கள் டாக்ஸ் கட்டிட்டோம் இல்லையா, அப்போ ஏன் திரும்பியும் இன்னொரு பொருள் வாங்கும்போது நாங்கள் எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? இது நியாயமாக இருக்கா இல்லையா? பொருள் விற்று லாபம் சம்பாதிக்கிறவர்கள் டாக்ஸ் கட்டணும்னா அது வேறு விஷயம்.
பொருளை வாங்குகிறவர்கள் ஏன் டாக்ஸ் கட்டணும்? ஏன்னா வருகிற வருமானத்துக்கு ஏற்கனவே டாக்ஸ் கட்டியாச்சு. இப்போ இந்த ராஜ்யங்களுக்குள்ளே இதை பற்றி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்போது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, உங்ககிட்ட நான் வரி வாங்கலைன்னா நான் எப்படி ரோடு போட முடியும்? உங்ககிட்ட வரி வாங்கலைன்னா நான் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை கொண்டு போய் நான் உன் கண்ணுக்கு மறைவாக கொட்டுறேனே, அதுக்கு நீ வரி கட்டித்தானே ஆகணும். உன் வீட்டில் இருந்து போகிற பாதாள சாக்கடைக்கு போக வேண்டியதை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்குறேனே, அதுக்கு நீ தானே வரி கட்டி ஆகணும். அதுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. இப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலேயே வரியே இல்லாத தேசங்கள் இருக்கிறது. அந்த ராஜா என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ எல்லாம் வரியெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம், உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் போகும்போது என்கிட்ட கேட்பீங்க, பாஸ்டர் எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு விசா கிடைக்குமான்னு. ப்ரூனே தேசத்திற்கு நான் போயிருக்கிறேன். செழிப்பான ஒரு தேசம். அந்த ப்ரூனே தேசத்தில் இருக்கிற ராஜா என்ன சொல்கிறாருனாக்கா, ப்ரூனே தேசம் உலகத்திலே பெரிய பணக்கார தேசமாக இருந்த தேசம் இப்போ 1, 2 அப்படி இப்படி இருக்குது. அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாம் வரியெல்லாம் எதுவும் கட்ட வேண்டாம், உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கேளு, நான் செய்கிறேன். ராஜாவுடைய பிறந்த நாள் அன்று யார் அரண்மனைக்கு போனாலும் ராஜா பணம் கொடுப்பார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா யார் ஜாஸ்தி இருப்பான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தேசத்துலேருந்து போகிறவங்க தான் அங்கே நிறைய பேர் க்யூவில் நிற்பாங்க. ஏன்னா ராஜா ஏதாவது கொடுப்பாரு, ஏன்னா வாங்கி வாங்கி பழகிட்டாங்க இல்லையா, அதனால். இப்போ இந்த உலகத்திலேயே வரிகள் இல்லாத தேசம் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்திய தேசத்தில் வரிகளே இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய வருமானம்லாம், வருகிற வருமானம்லாம் உங்களுக்கு தான், உங்கள் செலவுக்கு தான். அப்படின்னா செழிப்பாக வாழலாமா இல்லையா? வாழலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரி ஏற்பு இருக்குது, வரி ஏய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கணக்கில் காட்டாத சொத்துன்னு போய் பிடிக்கிறாங்க பாருங்கள், வரி கட்டாத சொத்துன்னு போய் பிடிக்கிறாங்க, பணம் பிடிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த நம்ம தேசத்தில் நடக்கிறது. அப்போது ஒரு ராஜாவாக இருந்தால் அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கணும்? என்னை பொறுத்தளவுக்கு எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கணும் தெரியுமா? குடிமக்களுக்கு எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கணும். குடிமக்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் வாங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அங்கே பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறார்கள், கல்வி அறிவை கொடுக்கிறார்கள். கல்வி அறிவு என்பது அடிப்படை அறிவு. அந்த அடிப்படை அறிவு கொடுக்கிற இடத்துக்கு ஃபீஸ் வாங்கக்கூடாது. அரசாங்கம் நடத்தணும், எல்லா பள்ளிகளையும் சிறப்பாக அரசாங்கம் நடத்தணும். இப்போ இங்கே என்ன நடக்குது? அரசாங்க பள்ளியிலே ஒருவேளை ஃபீஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்கேஜியில் சேர்றதுக்கு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கிறது. அரசாங்கம் என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்கள் நடத்துகிறோம் எல்லா ஸ்கூலையும், நீ இங்கே வந்து சேர்ந்துக்கோ. த பெஸ்ட் ஸ்கூல் எப்படி இருக்கணும்னு அரசாங்கத்துடைய ஸ்கூலாக தான் இருக்கணும், தனியார் பள்ளியாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம அரசாங்கங்கள் என்ன பண்ணுது தெரியுமா? தனியாருக்கு எல்லாவற்றையும் தாரை வார்த்து விடுகிறது. அதற்கு காரணங்கள் இருக்குது, அதுக்கு ஆதாயங்கள் இருக்குது. ஒரு ராஜாவாக இருந்தால் எப்படி இருக்கணும்னா, அந்த ராஜா அந்த குடிமக்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவனாக இருக்கணும். அந்த குடிமக்கள் கடைசி குடிமகன் வரைக்கும் இருக்கிற ஆளை போய் சந்திப்பதற்கு அவனுடைய பிரதிநிதிகளை அவன் அனுப்பக்கூடியவனாக இருக்கணும். அந்த ராஜா யாரையும் பார்க்கிறவனாக இருக்கணும். அந்த காலத்தில் தமிழ் கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு மணி வச்சுருப்பாங்க. அந்த மணியை போய் யாராவது குடிமகன் போய் அடித்தா காவலன் போய் உள்ள சொல்லுவான், ராஜா உங்களை பார்க்குறதுக்கு இவங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனையோடு வந்திருக்காங்க. உடனே ராஜா கூப்பிடுவார், வாங்க என்ன பேசுங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் உடனடியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் இப்பொழுது இருக்கிற ராஜாக்கள் நமக்கு மணி அடித்து கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் டைமில் அவங்க அடிக்கிற மணி வேறு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க அடிக்கிற மணி வேறு. இதுதான் இந்த உலகத்தின் ராஜ்யமாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஒரு ராஜ்யத்திற்குள்ளே நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அது யாருடைய ராஜ்யம் தெரியுமா? ராஜாதி ராஜாவை இயேசு ராஜாவுடைய. 3 காரியங்களை நான் துவக்கத்தில் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். 1, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அண்ட சராசரம் தழுவிய அவருடைய ராஜ்யம், த யூனிவர்சல் கிங்டம் ஆஃப் காட். அண்ட சராசரம் தழுவிய அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை, எங்கும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. வெறும் இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை கோலங்களுக்கும் அவர் ராஜாதி ராஜா. என்றால் அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர்.
அவர்தான் படைத்தார், நாமம் தரித்தார், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். சரி, அடுத்தது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூலோகத்திலே அவருடைய ராஜ்யம் நிறுவப்பட்டிருக்கிறது. பூலோகத்தில் அவருடைய ராஜ்யம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டதாக தான் இருந்தது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய அதிகாரத்தை, தன் கொடுத்த அந்த உரிமையை சாத்தானுடைய கையில் விற்று போட்டதுனால இந்த பூமியினுடைய அதிகாரம் கொஞ்ச காலம் சாத்தானுடைய கையிலே போயிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டாரோ, ரட்சிப்பை வெளிப்படுத்தினாரோ, அப்பொழுது அவர், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் சாத்தானுடைய தலையை தன் காலின் கீழ் போட்டு நசுக்கி அதிகாரங்களை உரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இப்போ ரெண்டாவது பூமியின் ராஜ்யம். மூன்றாவது ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ராஜ்யம். இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் இன்றியமையாத ஒரு பங்காக இருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை ருசித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும், இன்னும் நிறைய அனுபவிக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிகிற வரைக்கும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் கிங்டம் என்று சொல்லுகிறோம். ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய ஒரு இன்றியமையாத பங்காக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நாலாவது ஒரு ராஜ்யம் இருக்குது, அது வந்து சாத்தானுடைய ராஜ்யம். அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த சாத்தான் எப்படி தெரியுங்களா, அந்த ஆண்டவர் என்னென்ன பண்ணுறாரோ அதை அப்படியே காப்பி அடிப்பான். இமிட்டேட்டர்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு பேர் இருக்குது ஆங்கிலத்தில், இமிட்டேட்டர். இவர் ராஜாதி ராஜா என்னெல்லாம் பண்ணுறானோ அது அவன் அப்படியே காப்பி அடித்து அதே மாதிரி அவன் பண்ணுவான். அவன் ஒரு ராஜாவாக, அவன் ஜனங்களை வச்சுக்கிற மாதிரி, அவங்களுக்கு கீழே பிரதிநிதிகளை வச்சுக்கிற மாதிரி எல்லாம் அவன் செய்கிறான். அது அவனுடைய ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் நிறைய பேர் மனப்பூர்வமாக போய் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். நாங்கள் வர்றோங்க அந்த ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ராஜ்யத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, அசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து கடைசியில் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, இந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது. இந்த தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குங்க? அது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே போய் சேர்ந்துடுறோம். இப்போ ஒரு இடமா இருந்தால் அதை சொல்லலாம். அந்த இடம் இல்லாததுனால அதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதை வந்து உங்களுக்கு நான் முன்னால் ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டு அப்புறம் மற்ற காரியங்களுக்கு போகிறேன். லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் பரிசேயர் ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ஏனென்றால் இவர் ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், அது குறித்த உவமைகள் எல்லாவற்றையும் அவர் பேசி கொண்டிருந்ததுனால அந்த பரிசேயர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எப்பொழுது இந்த தேவனுடைய ராஜ்யம் வரும்? பரிசேயர்னு சொன்னால் அவங்க உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் சதுசேயர்கள் விசுவாசிக்காதவர்கள். சரியா? அதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம். சதுசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்காதவர்கள். ஆனால் பரிசேயர்கள் அதை விசுவாசித்தார்கள். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த ராஜ்யம் எங்கிருந்து வரும், எப்பொழுது வரும்? நியாயமான கேள்வி. வாசிப்போமா? 17வது அதிகாரம் 20வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. நீங்கள் பார்க்கக்கூடிய அளவில், கண்ணில் பார்க்கக்கூடிய அளவில் தேவனுடைய ராஜ்யம் வராது. ஏனென்றால் அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு பொருளும் அல்ல. நீங்கள் பார்க்குற மாதிரி வரும்னாக்கா, இப்போ லேண்டு கொண்டு போய் காமிக்கிறதுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, வாங்க அக்கறைக்கு போகலாம், பனையூருக்கு போகலாம், அங்கே லேண்ட் இருக்குது, வந்து பாருங்கள், இந்த தெருவில் அந்த தெருவில் இந்த மூலையில் இருக்குது, எதனா ஒன்று சொல்லுவாங்க, இடத்த சொல்லுவாங்க. அப்படி தான் இவங்க கேட்குறாங்க பரிசேயர்கள், எங்களுக்கு காமிச்சிருங்க, எங்கே வரும், எப்போ வரும்? ஆண்டவர் சொல்கிறார், அப்படி வராது, பிரத்யட்சமாய் வராது, கண்களால் பார்க்குற அளவுக்கு வராது. அப்போது இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏது இராது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் உங்களுக்குள் வராது. ஏனென்றால், இதை கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கான்? நமக்குள்ளே தான் அது ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் வாழ்க்கையிலையும் தான் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போது அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருந்தால் அவர் எனக்குள்ளே ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும்? செய்யணும். இப்போ அந்த காலத்தில் ராஜா, அங்கே நம்ம தான் தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க, மகாராஜா வருகிறார் 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 அப்படின்னதும் அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பானா? என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் பயபக்தியாக அந்த ஈட்டியை பிடிச்சிட்டு அப்படியே பயத்தோட
இன்னும் ராஜா பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாரா, கேட்டுருவாரா, எல்லாம் கரெக்டாக இருக்கணும், தலையில் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக போட்டிருக்கேன்னா எல்லாம் பார்த்துடணும். ராஜாதி ராஜா வருகிறார், மகாராஜா வருகிறார், ராஜா குலோத்துங்க சிங்க என்னென்னமோ இருக்குது, நிறைய இருக்குது விஷயம். அப்போது இங்கே ராஜாதி ராஜா எங்கே இருக்கிறாரா, இங்கே உள்ளே இருக்காராம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற ராஜாதி ராஜா அங்கே அவருக்கு ராஜ்யம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, நமக்குள்ள ராஜ்யம் இருக்கிறது, சிங்காசனம் இருக்கிறது. சிங்காசனம் இருக்கிறதுனால அவர் அங்கே இருக்கிறார். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், என்னையும் பார்த்து கேட்குறேன். நான் உங்களை கேட்குற கேள்வியெல்லாம் என்னையும் பார்த்து நான் கேட்குற கேள்வி தான், அது உங்களுக்கு தெரியும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இந்த ராஜாதி ராஜாவினுடைய ராஜ்யத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு என்ன போட்டிருப்பீங்க, ஒரு சிங்காசனம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த சிங்காசனம் பிளாஸ்டிக் சேரா, அந்த சிங்காசனம் கட்டையில் போட்டிருக்க சேரா, அந்த சிங்காசனம் குஷனா, அந்த சிங்காசனம் தங்கத்தினால் செய்யப்பட்டதா, இல்லை அந்த சிங்காசனம் அவருக்கு என்ன பெரிய சிங்காசனம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் போட்டிருக்கீங்களா, இல்லை அவர் வரும்போது பார்த்துக்கலான்னு காலியாக விட்டுருக்குறீங்களா? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுது இல்லையா? என்ன மாதிரியான சிங்காசனத்தை நீங்கள் அவருக்கு போட்டிருக்கீங்கன்றதை வச்சு தான் அவரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உறுதி செய்ய முடியும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒருத்தர் வராரு, எவரோ ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர் வராரு, இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி வராரு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த சேரை அவருக்கு நீங்கள் போடுவீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், இருக்கிறதுலையே வச்சு பெஸ்ட்டு சேராக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் போடுவீங்க. அது இல்லாட்டி போய் பக்கத்து வீட்லையாவது வாங்கிட்டு வருவீங்க, இல்லை ஒரு வாடகைக்காவது வாங்கிட்டு வருவீங்க. ஏன்னா அவர் உட்கார்ற சேரை மரியாதையாக அவருக்கு இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக செய்வோம். யாருக்கு இது உலக பிரகாரமான ஒரு அரசியல்வாதிக்கோ ஒரு பிரமுகருக்கோ நம்ம செய்வோம். ஆனால் இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அண்டசராஷ்டிரத்துக்கே ராஜாதி ராஜாவாக இருக்கிறவருக்கு என்ன மாதிரியான இடத்த உங்கள் வாழ்க்கையில் வைத்து உங்கள் என்ன மாதிரி ஒரு சீட்டிங் கொடுத்து அவருக்கு உட்கார வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன ஒரு மாதிரியான சிங்காசனத்தை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இப்போவே கொஞ்சம் மனசுக்குள்ளே யோசித்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையில் அவர் தரையில் தான் உட்காந்துருக்கிறார். ஏன்னா அவ்வளோதான் அவருக்கு மதிப்பு. சில வீடுகள் அப்பா இருப்பார், அப்பான்னு ஒரு பேர் உள்ள ஒருத்தர் இருப்பார். அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில் எங்கன்னா ஒரு சேரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். அவர் நினச்சப்போ போய் படுத்துப்பார். எதையும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ண மாட்டாங்க, எதையும் அவர்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க. ஒரு பேருக்கு இருப்பார், அவ்வளோதான். சாப்பிட்டியான்னு கூட கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு சேரு எதெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதுலே வீட்டில் இருக்கிறதுலே பிரதானமான சேராக இருக்கும். சிலருடைய வீடுகள், எல்லாருடைய வீடுகள் இல்லை. இன்றைக்கி நான் கேட்குற முதல் கேள்வி, உங்கள் இருதயத்தில் இந்த ராஜாதி ராஜாவுக்கு நீங்கள் போட்டிருக்கிற சிம்மாசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை நீங்கள் யோசிக்கும் போதே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அவரை கனம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்வான ஒரு சிங்காசனத்தை அவருக்கு நீங்கள் போட முடியும். உங்கள் இதய சிம்மாசனத்திலே அவரை ராஜாதி ராஜாவாய் அமர வைத்திருக்கிறீர்களா, அல்லாது கூஜாதி கூஜாவாய் அவர் தரையில் உட்கார்ந்துருக்கிறாரா என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இல்லைங்க ராஜாதி ராஜா தாங்க, அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு செய்கிறீங்களா? உங்கள் ஜெப வாழ்க்கை பயபக்தி உள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டில் அவர் உட்காந்துருக்காருன்னா உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறது எப்படி இருக்கும்? நீங்கள் தேவாலயத்தை கனம் பண்ணுகிறது எப்படி இருக்கும்? இப்போ இந்த ஆராதனை முடியும் போது 2 வீடியோ போட போகிறோம். தேவாலயத்துக்கு எப்படி வருகிறதுன்னு 2 பாஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க. ஒரு ரோமன் கத்தலிக் ப்ரீஸ்ட் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, அடுத்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ப்ரீச். இது 2மே இந்த வாரம் எனக்கு வந்ததுனால அதை நான் குரூப்பில் போட்டேன். குரூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம போட போகிறோம், சரிங்களா? அப்போ ராஜாதி ராஜாவை நம்ம எப்படி கனம் பண்ணுகிறோம்? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்றால் நமக்குள் இருக்கிறது. அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்தால் போதும், அந்த உறுதி நமக்குள்ளே இருந்தால் போதும். தேவனுடைய ராஜ்யம் இருந்தால் கண்டிப்பாக ராஜாதி ராஜா உள்ளதான் இருப்பார். அப்போ அவருக்கு என்று ஒரு சிம்மாசனம் கண்டிப்பாக இருக்கும். அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடக்கும். அப்போ இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆழமான ஒரு சத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி
நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தின் குணாதிசயங்களை குறித்து நிறைய விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த ராஜாதி ராஜாவாக தான் சிம்மாசனத்திலே அவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னாக்கா நேராக ராஜாதி ராஜாவை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவரை எப்படி நம்ம கனம் பண்ண வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொண்டால், அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 18வது அதிகாரம் வாங்க. 18வது அதிகாரம் 1வது வசனம். இது நம்ம ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே, ஜெபிக்கிற எத்தனை பேருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 18வது அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். நல்ல கவனிங்க. இவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவனாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவள், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்த அவன், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்று அவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கவனிச்சிங்களா? ஓகே. இப்போ இதில் இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், கடவுள் பயம் இல்லாத ஒரு நியாயாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த விதவை வந்து தன்னை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தபடினால அவன் மனதிலே ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருகிறான். இந்த விதவைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நியாயம் செய்ய வேண்டும். அதற்கோடு அந்த உவமையில் ஆண்டவர் முடிக்கும்போது அதை எப்படி முடிக்கிறார்னாக்கா, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள், சிந்தித்து கொள்ளுங்கள். 7வது வசனத்தில் சொல்லுகிறார், அந்தப்படியே நீதியுள்ள நியாயமுள்ள தேவனும் கூட தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விரோதமாக அநியாயங்கள் இழைக்கப்படுகிறது. அநியாயங்கள் இழைக்கப்படுகிறது. யார் எனக்கு நியாயம் செய்வா? நம்மளால் போராட முடியல, கோர்ட்டுக்கு போக முடியல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல. பலவிதமான அநியாயங்கள், உறவுகளுக்குள்ள ஏற்படுகிற அநியாயங்கள், சொத்துரிமைகள் மறுக்கப்படுவதனாலே ஏற்படுகிற, நியாயமாக வர வேண்டிய சொத்துரிமைகள் மறுக்கப்படுவதனால வருகிற அநியாயங்கள். அப்புறம் உங்களுடைய காரியங்களை அபகரித்து கொள்கிறவர்கள், உங்களை மதிக்காதவங்க, தொடர்ச்சியாக உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறவங்க, தொடர்ச்சியாக உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறவங்க, நீங்கள் வாழக்கூடாது என்று நினைக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நீங்களும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி உறவுகளுக்குள்ளே பார்த்தா ரொம்ப நெருக்கம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்படியே நெருக்கம் இருந்தால் கூட காரணத்தோடு தான் நெருக்கங்கள் இருக்கும். இப்போ நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணம் இருந்தால் தேவையில்லாத சொந்தங்களும் வந்து ஒட்டிக்கொள்ளும். ஆனால் வசதி குறைவாக இருந்தால் சொந்தமும் விலகிவிடும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எது அநியாயம் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறோம். நமக்கு ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார், நமக்கு நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அல்டிமேட் ஜட்ஜ் என்று சொல்கிறோம். அத்தியந்த ஒரு நியாயாதிபதி நமக்கு இருக்கிறார். அந்த நியாயாதிபதி நமக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தான் இந்த காலை நேரத்தில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில். நல்ல கவனிங்க, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அப்படின்னா ஓயாமல் அவரை நோக்கி நாம் அபயமிடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த காலத்தில், அந்த ராஜாக்கள் அரசாண்ட காலத்தில் அந்த ஒரு பழக்கம் இருந்தது, ராஜாவுக்கு அபயம் இடுகிறது. ராஜாவுக்கு அபயம் எடுக்கிறது என்னன்னு தெரியுமா? நேராக பெட்டிஷனை ராஜாக்கே அனுப்பிடுறது. த்ரூ த ப்ராப்பர் சேனல் போனால் எங்கேயாவது ஒருத்தன் பேப்பர் அமுத்திடுறான். இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. டேபிளுக்கு டேபிள் பேப்பரை நகர்த்துறதுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? கையூட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது, லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் லஞ்சம் கொடுக்கலன்னா ஒரு பேப்பரை எங்கேயாவது ஒரு இடத்துல எவனா ஒருத்தர் அமுத்திடுறான், அது மேலே போகிறதே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அந்த வழக்கம் இருந்தது. இப்போ இந்த காலத்தில் அஃப்கோர்ஸ் சீஃப் மினிஸ்டர் டைரெக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி போடுறதுக்கு ஒரு ஃபாரம் இருக்குது. நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அவர் கண் பார்வைக்கு அது போகும், அவர் ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்ற ஒரு இது. அந்த மாதிரி ராஜாவுக்கு அபயம் எடுக்கிற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ முதலாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற அநீதிகள், அநியாயங்களுக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, நம்பிக்கையோட விசுவாசத்தோட, இவர் ராஜாதி ராஜா, என்னுடைய ராஜாதி ராஜா, என்னுடைய வாழ்க்கையை அரசாளுகிறவர், என்னை அரசாளுகிறவர், அவருக்கு நான் அபயம் எடுக்கிறேன். முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபம். நிறைய நேரத்தில் ஜெபிக்கிறோம், விட்டுருவாங்க நம்ம, தெரியுங்களா? மூணு நாள் ஜெபிப்போம், 2 நாள் ஜெபிப்போம், விட்டுருவோம். 7 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதுக்கப்புறம் அங்கே தேவசித்தம் ஆகிட்டு போட்டோம், என்னவோ செய்கிறாரு செஞ்சுட்டு போட்டோம், கொடுத்தா வாங்கிக்கிறேன் இல்லைன்னா விடு. இல்லை, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம், எப்போ கிடைக்கிற வரைக்கும், பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். ஏன்னா இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவருடைய கண் பார்வை அவர்கள் மீது இருக்கிறது. அவர் அந்த வல்லமை, அந்த வைராக்கியத்தை பார்க்கிறார், அவர் மேலே வச்சிருக்க விசுவாசத்தை பார்க்கிறார். கண்டிப்பாக இவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அலட்டல் என்ற அந்த விதவையை குறித்து சொல்லும்போது அது அலட்டல் என்று சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? அவன் அநீதி உள்ளவன், அதனால அவனுக்கு அது அலட்டலாக இருந்தது. ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய தேவனுக்கு அது அலட்டல் கிடையாது, அது நம்முடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் விட்டுறாதீங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. பாத்திரம் கழுவும்போது அதே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியம் கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. அப்படி வீடு பெருக்கும்போது பண்ணுங்க, வெளியில் போகும்போது, கடைக்கு போகும்போது பண்ணுங்க, திடீர்னு ஞாபகப்படுத்துவார் ஆண்டவர். அப்பப்போ ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க, ஆண்டவரே இது. ஏன்னா விட்டு விடுவதின் மூலமாக சில நேரத்தில் வர வேண்டிய நன்மைகளை நாம் இழந்து விடும். அசட்டையாக இருப்பதினாலே நாம் சில நன்மைகளை நாம் இழந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இரவும் பகலும் நைட்டு முழிச்ச கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியம். ஏன்? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம். அடுத்தது இங்கே விசுவாசத்தை பற்றி பேசியிருக்காரு. விசுவாசத்தோடு கேட்குறோம், பிள்ளைகளாக கேட்குறோம், சுதந்திரவாளிகளாக கேட்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக கேட்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக கேட்குறோம். எப்படி ராஜாதி ராஜாவுக்கு நம்ம மேலே ஒரு உரிமை இருக்கிறதோ, குடிமகள் இது ராஜ்யத்தின் பிரதிநிதின்ற உரிமை அவருக்கு இருக்கிறதோ, அதே போல் நம்ம ராஜாதி ராஜாவின் மேல் நமக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமை என்ன தெரியுமா? நீங்கள் தானே ராஜா, அப்போ நீங்கள் தானே செய்யணும். நீங்கள் தானே என்னுடைய ராஜாதி ராஜா, நீங்கள் செய்யாம பேர் யாரை செய்வாப்பா? அந்த உரிமை நமக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த உரிமை பாராட்டுவதற்கு நம்ம யாராக இருக்கணுன்றதையும் சொல்கிறாரு. அடுத்தது உடனே சொல்கிறார் பாருங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே. கரங்களை வைத்து சொல்லுங்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் கண்டிப்பாக என்ன செய்வாராம்? இந்த நன்மையை செய்வார். அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கண்டிப்பாக அவர் இறங்கி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் இறங்கி கண்டிப்பாக நீதியை செய்வார், நியாயம் செய்வார், உதவி செய்வார், கைவிட மாட்டார். ஆனால் அதுக்கு இந்த 2 குணாதிசயங்களும் இருக்கணும்னு சொல்கிறார். ஒன்று, விடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அடுத்தது, அவருடைய பிள்ளையாக இருக்கணும், சுதந்திரவாளியாக இருக்கணும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். நாம் தெரிந்து கொள்ளுகிற தேவன் மட்டுமல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கணும். சுதந்திரவாளிகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கையை எடுத்து அபயம் இடும்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், காரியங்களை மாறுதலாய் முடிப்பார். நடக்காது, வராது, கிடைக்காதுன்ற காரியங்கள் எல்லாம் நடக்கும், வரும், செய்து முடிப்பார். கரங்களை வைத்து சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக.
கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்திலேருந்து இன்னும் தொடர்ந்து நிறைய காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஜெபம் வேலையை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருப்பதனால நான் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, அந்த உணர்வை கொடுங்க, அந்த தெளிவை கொடுங்க. அது மட்டுமல்ல, எனக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நான் எல்லாவற்றையும் நான் உலக பிரகாரமான அதிகாரங்களுக்கு பயந்து செய்வதை காட்டிலும் நீதியும் நியாயமாய் செய்வதற்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. அரசாங்க அதிகாரிக்கு பயப்படுகிறோம், போலீஸ்காரனுக்கு பயப்படுகிறோம், ஹெல்மெட் போடாமல் போகிறோம், போலீஸ்காரங்க நிற்கிறான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிறோம், ஹெல்மெட் இல்லைன்னா யூட்டர்ன் அடிச்சிடுறோம். அப்புறம் உலக பிரகாரமான அதிகாரம் என்ன சொன்னாலும் அதை நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? 30ஆம் தேதிக்குள்ளே இது செய்யணுன்னா செய்கிறோம். ஆதாரோட உன்னுடைய பேன் கார்டை இணைக்கணும்னா இணைக்கிறோம். அந்த அதிகாரத்துக்கெல்லாம் பயப்படுறோம் இல்லையா? ஆனால் ராஜாவினுடைய அதிகாரத்துக்கு ஏன் நம்ம அப்படி பயப்பட மாட்டேங்கிறோம்? அவர் ஒரு பக்கம் அன்புள்ள பரம தகப்பனாக இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அடுத்த பக்கம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆண்டவர் கேட்குறார் இல்லையா, நான் ராஜாவானா எனக்கு நீ கொடுக்குற கனம் எங்கே? மல்கியாவின் புத்தகத்தில் கேட்குறாரு, எனக்கு நீ கொடுக்குற மரியாதை எங்கே? ராஜான்னு சொல்கிறானா, நீ எனக்கு கொடுக்குற மரியாதை எங்கே? எனக்கு நீ கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? ராஜாவை கனப்படுத்தி வைராக்கியமாய் ஜெபித்து அவர் கையில் இருந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிற கிருபையை தேவன் நமக்கு செய்தருளுவாராக. ஆமென்.